ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். 28/12/2023 இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, கன்னியா என்றாலே என்ன பாடப்பட்டிருக்கிறது? கன்னியா என்றாலே 21 பிறவியின் குலத்தை முன்னேற்றுபவர், 21 பிறவிகளுக்கு சுகம் கொடுப்பவர் என்று பாடப்பட்டு இருக்கிறது. கன்னியா என்றாலே 21 பிறவி அவங்களுடைய குலத்தை என்ன பண்ணுறாங்களாம், முன்னேற்றம் செய்ய வைப்பாங்க, 21 பிறவிகளுக்கு சுகம் கொடுப்பாங்க அப்படின்னு தான் பாடப்பட்டிருக்கு. ரெண்டாவது கேள்வி, தந்தையின் காரியம் என்ன? தந்தையினுடைய கடமை என்ன? உலகத்தை சத்தோ பிரதானமாக ஆக்குவது ஒரு தந்தையின் காரியமாகும். மூன்றாவது, ஆத்மா எப்போது தூய்மையாகிறது? தந்தையின் நினைவின் மூலம் விகர்மங்கள் விநாசமாகும் போது அப்பொழுது ஆத்மா தூய்மை ஆகிறது. நான்காவது, ஹீரோ பாற்றுதாரி யார்? உயர்ந்த கர்மம் என்ற கிளையை பிடித்து கொள்வதற்கு பதிலாக பறக்கும் பறவையாக கூடியவர்கள்தான் ஹீரோ பாற்றதாரி ஆவார்கள். fill in the blanks. பாயிண்ட்ஸை நோட் செய்து பிறகு டேஷ் செய்ய வேண்டும். பாயிண்ட்ஸை நோட் செய்து பிறகு தாரணை செய்ய வேண்டும். ரெண்டாவது, டேஷ் தாரணை செய்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். ஞானத்தை தாரணை செய்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். மூன்றாவது, ஆத்மாவை டேஷ் என்று சொல்ல முடியாது. ஆத்மாவை நிர்லேப் என்று சொல்ல முடியாது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாதுன்னு சொல்ல முடியாது. நான்காவது, முழுமையாக டேஷ் ஆக வேண்டும். முழுமையாக நஷ்டோ மோகா, அதாவது பற்றற்றவர் ஆக வேண்டும். அஞ்சாவது, ஸ்ரீமத் படி டேஷ் பாரதத்திற்கு டேஷ் செய்ய வேண்டும். ஸ்ரீமத படி தூய்மையாகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். சரியா தவறா? அதாவது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்ட்டார் பாபா. அந்த உள் மனநிலையை பார்க்கும் கண்ணாடி கண்ணாகும். சரியா தவறா? தவறு. பாபா சொல்கிறாரு, நம்முடைய ஆழ் மனசை, இந்த ஆழ்ந்த மனநிலையை பார்க்கக்கூடிய கண்ணாடி அது முகமாகும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.